பி.ஆர். சுந்தர் அவர்களுடைய கைது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு செய்தி வாசிப்பாளர்ட்ட வந்து தவறா நடந்துக்கிட்டதாகவும், அந்த பெண்ண வந்து ஒரு 3 மணி நேரம் ரூம்ல வச்சு அடைச்சு வச்சதாகவும், அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் வழக்கு தொடுத்தது பேர்ல இன்னைக்கு கைது பண்ணப்பட்டார். ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணாருன்னு தெரியல. ஒண்ணுத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகம் சம்பந்தமா அல்லது அரசியல் சார்பா இல்ல, எல்லாமே வந்து விஜய் தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு. எல்லாத்தையும் படிக்கும், ட்விட்டர் எத்தனையுமே படிக்கும்போது, ட்விட்டர்ல படிக்கும்போது அமைச்சர் தாக்குறத ஒரு தொழிலாவே வச்சிருந்திருக்கிறாரு. ஆமா, நான் மக்களோட இருக்கிறேன் அப்படின்னா, நீங்க மக்களோட இருக்கீங்க, உங்க மனைவியோட இருக்கீங்களான்னு அது கேட்டிருக்கேன். எல்லாமே அது வந்து இப்போ நக்கல் பாரு. இப்போ ஒரு பையன் அந்த திமுகல வந்து அந்த எம்எல்ஏ கைது செய்யும் போது விழாயிரம் உடைச்சுன்னு சொன்னார்ல மார்க்கெட். மார்க்கெட்டிங். ஆமா. நான் வந்து எங்க அப்பாவோட இருக்கிறேன், உங்க மகன் உங்களோட இல்ல. ஏடா கைதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஆனா என்ன சொல்றான், சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான்னு கேட்டா, நான் வந்து எங்க அப்பாவோட இருக்கிறேன், உங்க மகன் உங்களோட இல்ல. இதுதான் பர்சனல்ன்றது. இப்போ இந்த இடத்துல கூட சொல்ல முடியலையே, நான் வந்து ஒழுக்கமானவன், நான் யோக்கியன், இது வந்து இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, அப்படியே கூட நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க லட்சணம் என்னன்னு நம்ம வந்து இதை பார்க்கறோம்ல. ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சரே ஸ்ட்ரைட்டா நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பர்சனல் அட்டாக் போய் நீங்க இணையம் இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, வாய் இருக்குன்னா என்ன வேணா பண்ண முடியாது, இணையம் இருக்குன்னா நீங்க டைப் பண்ணிக்கலாமா என்ன வேணாலும். சீமான் அவர்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ உதயநிதியா இருக்கட்டும், மற்ற கைது நடவடிக்கையா இருக்கட்டும், நீங்க இவ்வளவு வேகம் காட்டுறீங்க, இது பிஸ்மி மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அது நேரடியாக சொல்ல முடியல. அப்போ வந்து சார்பு நிலையில் தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களை கைது பாரபட்சம் கைது நடவடிக்கை வந்து பாரபட்சமா இருக்கு. உங்களுக்கு எதிராக பேசினா மட்டும் அது நீதிமன்றமே கேட்டுச்சு இல்ல. நானும் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னையும் தானே வந்து அவதூறா ஒருத்தர் பேசியிருக்காங்க. ஏன் வந்து அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல? வந்து மமிதா பஜ்ஜு வந்து மகளா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்காக உயிர் கொடுக்குறாரு. ஆனா அவங்களுடைய ஒரிஜினல் பொண்ணைய கொண்டே ஹாஸ்டல்ல விட்டு வச்சிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்? செல்வியோட பேத்தி அவங்க கூட அங்கதான் படிக்கிறது, கலைஞர் குடும்பம். அதை நீங்க சொல்லுவீங்களா? அப்போ அவங்க ஹாஸ்டல்ல விட்டீங்க, ஹாஸ்டல்ல விட்டுன்னு கேட்டா இவங்களுக்கு தொடர்பே இல்லை, நீங்க எப்படி முடிவு வரீங்க? அப்பாவும் மகளும் பேசுறதே இல்லைன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்கன்னு இப்போ வந்து ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார்ல சஞ்சய் வந்து, இப்போ எங்க வச்சுப்பீங்க மூஞ்ச நீங்க? இப்போ ஒருத்தான் வந்து அடிச்சுட்டு போனா ஒருத்தன் செருப்புலையா அத்தனை பேரும் அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா இல்லைன்னு சொன்னதுக்கு, அப்போ நீங்க எங்க வச்சுப்பீங்க இந்த மூஞ்சன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க நக்கீரன் கோபால், யாராக இருந்தாலும் ஒரு நியாயம் இல்லைம்மா, வந்து அவனே இவனேன்னு சொல்லி பேசுறது எந்த வகையில் நியாயம்? அப்போ அந்த பதவிக்கான மாண்பு இருக்கு, மரியாதை இருக்கு. இப்போ இதே நீங்கள் வந்து நீதி வந்துடுறாரு, அப்போ பேசுவீங்களா? நீங்கள் அவன் இவன் பேசுவீங்களா? ஸ்கூல் பசங்களோட கேவலமாக போயிடும் போகிறப்போ. நாகரிக அரசியலுக்கு வரணும் ரெண்டு தரப்புலையுமே. கடந்த காலத்தை இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது, பர்சனல் அட்டாக்லேயே வச்சு போயிட்டு இருப்பீங்களா நீங்கள்? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்குமா? அருமை சார், அருமை சார். இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, 2 நாளா வந்து ஒரு பக்கமா வந்து பட்ஜெட் தாக்கல் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பேசின விஷயம். ஸோ தாவேக்கு அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா பல்வேறு கைது நடவடிக்கைகள் இருந்திருக்குது. பல நபர்கள் மீது வந்து வழக்கானது பதியப்பட்டிருக்குது. இன்னைக்குமே ஒரு முக்கியமான ஒரு நபர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்குது. இவர் வந்து திமுக கட்சியில இருக்காருன்னு கேட்டா கிடையாது. ஆனா திமுகவுக்கு நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, பினான்சியல் அட்வைசரா நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்காரு. பி.ஆர். சுந்தர் அவர்களுடைய கைது வந்து இன்னைக்கு நடந்திருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு செய்தி வாசிப்பாளர்ட்ட வந்து தவறா நடந்துக்கிட்டதாகவும், அந்த பெண்ணை வந்து ஒரு 3 மணி நேரம் ரூம்ல வச்சு அடைச்சு வச்சதாகவும், அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் வழக்கு தொடுத்தது பேர்ல இன்னைக்கு கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கைது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இவருடைய பின்னணி போய் பார்க்கும்போது பி.ஆர். சுந்தர் அவர் வந்து ஃபைனான்சியல் அட்வைசராக இருக்கட்டும், அவர் ப்ரொஃபஷனல் என்னவா இருந்துட்டு போட்டோம், பட் அவர் பொலிட்டிஷியன் கிடையாது. ஒரு அரசியல் விமர்சனம். எங்களை மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா ஜென்ரலா, ஒரு பொலிட்டிக்கல் வீவர்ஸா அந்த எதுவுமே இல்லை. அவர் பி.ஆர். சுந்தர் ஒரு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர்னா அந்த ஃபினான்ஸ் சம்மந்தமானது அது பேசலாம், அது சம்மந்தமாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அரசியல் பார்வை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் பேசுங்க. அது முழு நேரமாக நீங்கள் அந்த பணி செய்கிற மாதிரி இருக்கணும். எல்லாரும் மீதான அந்த அரசியல் விமர்சனம் இருக்கணும். இப்போ நான் என்ன எடுத்துங்க, நான் என்னையே உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு அரசியல் விமர்சன பார்வை இருக்குது. அப்போ நான் அது வந்து நான் எல்லா கட்சி மீதும் நான் வைப்பேன். செலக்டிவாக ஒரு கட்சி மீது மட்டும் வைக்கிறேன்னா அப்போ அதில் வன்மம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் டிவிகே மீதே நான் வந்து விமர்சனத்தை எதிர்மறையான விமர்சனம், நெகட்டிவான விமர்சனத்தை வைக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த விமர்சனம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இவருக்கு ஏதோ ஒரு வன்மம் இருக்குங்க அந்த கட்சி மீது, அப்படி பார்வையாயிடும். இப்போ பரவலாக நான் திமுக மீதும் வைக்கிறேன், டிவிகே மீதும் வைக்கிறேன், மற்ற கட்சிகள் மீதும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு விமர்சன பார்வையில போயிடும். பட் இவர் வந்து நான் கேட்டேன், இவருடைய ப்ரொஃபஷனல் என்ன, ஃபினான்ஷியல் அட்வைசர். மற்ற விஷயத்துக்கு அப்புறம் போவோம், அவர் பெண்ணை அடைச்சு வச்சாருன்றதெல்லாம் அடுத்தது. முதல்ல இவர் வந்து இவருடைய விமர்சன பார்வை எப்படி இருக்குன்னா, டிவிகேக்கு அகென்ஸ்டா இருக்கு.
டிவிகேக்கு மட்டுமே இல்லை, விஜய் மீதான பர்சனல் அட்டாக்கை தான் நிறைய இருக்கு. இப்போ கைது செய்யப்படக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு கேட்டால் பர்சனல் வெஞ்சன்ஸோட பண்ணுறாங்க இல்லையா, வன்மத்தோட பண்ணுறாங்க இல்லையா, நெகட்டிவாகவே பண்ணணும்னு நோக்கம் இருக்குல்ல, அவங்கள தான் கைது பண்ணுறதா தெரியுது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இவரும் வந்துடுறாரு. இப்போ இவருடைய விமர்சனங்கள் நீங்கள் எடுத்து பாருங்க, அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. மனைவி பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள், யாரு விஜயோட மனைவி பிள்ளைகள் அப்படிதான் இருக்கு. அப்ப இவர் நோக்கம் என்ன? அரசியல் விமர்சன பார்வை இல்லை, விஜய பிடிக்கல, விஜய் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது, அப்படி போயிடும். இப்போ மாற்று கருத்து இருக்குங்க. இப்போ வந்து சில நல்ல எண்ணத்தோட தாங்க நான் பண்றேன், அவர் வந்து மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அது சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம் வேற மாதிரி இருக்கும். இவருடைய விமர்சனத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நக்கல் தொனில இருக்கு. ஆமா, நான் மக்களோட இருக்கிறேன் அப்படின்னா நீங்க மக்களோட இருக்கீங்க, உங்க மனைவியோட இருக்கீங்களா? அது எல்லாமே அது வந்து இப்போ நக்கல் பாரு. இப்போ ஒரு பையன் அந்த திமுக வந்து அந்த எம்எல்ஏ கைது செய்யும் போது விழா எலும்பு உடைச்சுன்னு சொன்னார்ல, மார்க்கெட். அவங்க அந்த எம்எல்ஏயோட மகன் பேசும்போது என்ன சொன்னாரு? நான் வந்து எங்க அப்பா கூட இருக்கிறேன், உங்க மகன் உங்களோட இல்ல. ஏடா கைதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? எல்லாருமே ஒரு தனிப்பட்ட விழா எலும்பு உடைப்புன்னு சொன்ன அப்பாவை பத்தி ஒரு குறை சொல்லவே இல்லை அந்த தம்பி, அந்த எம்எல்ஏ பையன். ஆனா என்ன சொல்றான், சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான்னு கேட்டா, நான் வந்து எங்க அப்பாவோட இருக்கிறேன், உங்க மகன் உங்களோட இல்லைன்னு சொல்லிட்டு. இதுதான் பர்சனல்ன்றது. நீங்க பர்சனல் விஷயம் பேசினா கூட அதை நீங்க வந்து இப்போ சமுத்திரக்கனி சொன்னார், விஜய் சார் முதல் வரிசையில பதவி ஏற்கும்போது முதல் வரிசையில வந்து உங்க மகன் மகள் எல்லாருமே இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னு சொன்னா இது நெகட்டிவ் கிடையாது, இது நல்ல எண்ணத்தின் அடையாளம். இது நல்லெண்ணம் இருக்குன்றது அடையாளம் இருக்கு. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கு சார், நீங்க வந்து எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உங்களை பார்க்கணும்னு சொல்றது அது வேற. பட் இது பாருங்க, இவரது ஃபுல்லாவே எடுத்து இவர் தொழிலாவே வச்சிருந்திருக்கிறாரு இதை. ஆமா சார், நானும் தொடர்ச்சியா 4-5 பதிவுகள் அவருக்கு மற்ற வேலைக்கு அவர் என்னத்தை ஃபினான்சியல் அட்வைஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனா இவருடைய முழு வேலையே வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை தொழிலா எடுத்து பண்ண. இப்ப நமக்கே போர் அடிச்சிச்சு என்னங்க, இவ்வளோ ஒண்ணுத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகம் சம்பந்தமா அல்லது அரசியல் சார்பா இல்ல, எல்லாமே வந்து விஜய் தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அட்டாக் பண்ணா கூட அதுக்கும் ஒரு வரம்பு இருக்கு, பர்சனல் அட்டாக் எல்லாம் தான் பண்றாங்க, அது ஒரு எல்லையோட நிக்கணும். நீங்க எல்லாமே ஃபேமிலியோட போயிட்டு இருக்கு. அப்ப இது வந்து சொல்லுங்க, இதெல்லாம் வந்து விஜய் பீரியட்னால கைது செய்யறாங்க, இது பண்றாங்க. இதே எம்ஜிஆர் பீரியட்ல பண்ண முடியுமா? இதே ஜெயலலிதா பீரியட்ல பண்ண முடியுமா? அப்படி பண்ணவங்களாம் என்ன ஆயிருக்காங்க தெரியுங்களா இல்லையா? அப்போ இது ஒரு கைது நடவடிக்கை, இதை கூட எடுக்கலாம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு கைது நடவடிக்கை. இதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க ஒரு பெண் குறித்து, அந்த புகார் என்னன்றது தெரியாது, யார் செய்தி வாசிப்பாளர்ன்றது செய்தி வெளியே தெரியல, நடந்திருக்கலாம், முகாந்திரம் இல்லாம பண்ண முடியுமா? இல்ல, ஒரு போலீஸ் வந்து வழக்கு கிட்டத்தட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு ஏதோ ஒரு காரணம் இல்லாம, ஒரு பிரைமா பேசிஸ் இல்லாம ஏதாவது ஒண்ணு நடக்காம பண்ண முடியாது. அதுவும் பெண்கள் பாலியல் குற்றம்ன்றது வந்து ஒரு பொய் வழக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணோட கௌரவம் மானம் சம்பந்தப்பட்டிருக்குல்ல. அப்போ வந்து அதுவும் செய்தி தொடர்பாளர்னு சொன்னா ஏதோ ஒண்ணு நடக்காம இல்லைல்ல. இப்ப கூட அவர் மறுக்கும் போது கேட்டனா வந்து பொய் வழக்குன்னு சொல்றது வேற, பட் இது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்றது வேற. நீங்க ஜெனரலா பொய் வழக்குன்றீங்க, ஆனால் இப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லல, சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இதை மறுப்பு தெரிவிக்கும் போது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க, அவங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வேற, இது எனக்கு பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்றது வேற. பட் எனக்கு வந்து ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கிறேன், அவருடைய எல்லாத்தையும் படிக்கும், ட்விட்டர் எத்தனையுமே படிக்கும்போது, ட்விட்டர்ல படிக்கும்போது இதை ஒரு தொழில், அவர் முதலமைச்சர் தாக்குறத ஒரு தொழிலாவே வச்சிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு யூடியூபரை சந்திச்சு பேசுறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, இதெல்லாம் கூடுதலா இருக்கு. அப்பனா இவருக்கு விஜய் எதிர்க்கிறது தான் முழு நேர வேலைன்னு. அரசியல் இதை நான் மாற்று கருத்து நான் வைக்கிறேமா. இப்போ நான் சொல்றேன், நல்லது செய்தா நல்லது. இப்போ நேற்று கூட என்கிட்ட கேட்டாங்க, பட்ஜெட் எப்படி சார் சொல்றீங்க? நான் சொன்ன கேட்டேன்னா வந்து ரொம்ப சூப்பர் பெஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் முதல் ஒரு புதிய கவர்மெண்ட், அதிமுக இல்லாத ஒரு புதிய கவர்மெண்ட்டை பார்க்கலாம். பரவாயில்ல, சுமாரா இருக்கு. இப்போ சாப்பாடு கேட்டால் என்ன சொல்லுவோம், சூப்பராக இருந்துன்னு சொல்லுவோம். அப்புறம் பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லுவான்ல, அப்படிதான் இருக்கு. அதனால வந்து ஒண்ணுமே ஃபினான்ஷியலாக எல்லாமே இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் வந்து பண்றாங்க. 20,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கவே கத்துனாங்க, கூப்பாடு போட்டாங்க. அது யார் கூப்பாடு போடுன்னு கேட்டால் 10 லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க, 3 லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க.
அப்போ கேட்டா இனிஷியலா இது வந்து நம்ம வந்து வேற என்ன செய்ய வரவேற்கக்கூடிய முடியும்? ஒரு புதுசா விஷயம். ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது. கஜானா ஒண்ணுமே இல்ல. ம். குறைஞ்சபட்ச திட்டங்களாவது அறிவிக்கணும். அப்படியே எடுத்தெடுப்புலயே வந்து பார்த்தீங்கன்னா, சரமாரியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம் 2500 குடுக்க முடியும். 6 சிலிண்டர் தர முடியும்னு சொல்லல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, 2021ல திட்டங்கள் வந்து நிறைவேற்றலைன்னு சொல்லி கேட்கும்போது, எப்ப தருவீங்கன்னு கேட்கும்போது, இந்த பெண்களுக்கான உதவித்தொகை எல்லாம் கேட்கும்போது, ஆமா. சில்லறை மாத்திட்டு இருக்கிறோம்னு சொன்னவர் தான் துரைமுருகன். அப்ப இவங்க வந்து அந்த மாரி வார்த்தைகள்லாம் வரல. காலப்போக்குல போக போக தான் இப்பதான் வந்து 100 நாள் முடிஞ்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் முடியட்டும். இப்போ வந்து அடுத்தடுத்து இவங்க அறிவிச்சிருக்கிற பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிற திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேர்க்கணுன்ற கடமை அவங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் நிதானமா தான் பார்க்கணும். நேத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்களுடைய விவகாரத்துல பாத்தீங்கன்னா, த்ரிஷான்னு ஒரு கோஷம் போட்டது. அவர் ஒரு அறிவிற்கத்தக்க வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது பல மீடியாக்கள்ல பேசப்படுது, பிரச்சனை ஆகுது. ஸோ இன்னைக்கு ஒரு செய்தி வாசிப்பாளர் அவங்க ஊடகத்துல தான் இருக்காங்க. அவங்க ஒரு பெண்மணி தான். அவங்க வந்து பாலியல் வழக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்றப்போ, ஏன் இது பல மீடியாக்கள் மூடி மறைக்குது? அப்பா பி.ஆர். சுந்தர் அப்படின்றவருக்கு பின்னாடி திமுகவுடைய பல ஊடகங்கள் இருக்கான்ற பெரிய கேள்வி எழுதுல்ல? இல்ல முதல்ல ஒரு விஷயமா, இந்த ரெட் ஜெயண்ட் மீடியான்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா. இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமால இருக்கு. ஸோ தமிழ் சினிமால இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதிக்கம் வந்து திமுகவோட ஆதிக்கம் என்னன்னா, இன்னும் பல இடங்கள்ல ஆதிக்கம் இருக்கு. அது மீடியாலயும் அந்த ஆதிக்கம் இருக்கு. ம். சரிங்களா? எனக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யார வந்து நான் விமர்சனம் பண்ணாலும், நீங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்க, இவங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு எத்தன விதமான ஏன்னா நான் நேர்மையா பேசுறதுனால, எல்லா மீடியா நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நேர்மையா தான் பேசுவேன். எனக்கு எல்லா இடத்துலயும் தான் எனக்கு நெருக்கடி வருது. ஆனால் நான் என்னோட நிலைப்பாட்ட நான் மாத்திக்கல. நான் வந்து எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையா பேசணும்னு நினைப்பேன். இப்ப நான் கேட்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? திமுக தரப்புல. நீங்க சொல்லுங்க. இல்ல இவங்களும் மனசாட்சியோட பெண் சொல்லுங்க. தானே. இவங்களும் அதுதான் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல? சொல்றேன். இங்க பார்ஷியாலிட்டி இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, அம் கடந்த அ ஜெயலலிதா ஆட்சியில வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? ம். 89, 90கள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவ வந்து அவ்ளோ அப்யூஸ் பண்ணாங்க. மேடையில விபச்சாரின்னே பேசுனாங்க. இது என்ன பெரிய விஷயம்? இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, திரிஷா புருஷன்னு சொல்லிட்டு வந்து பஸ்ல வந்து கைது பண்ணி கூட்டு போகும்போது, கத்திக்கிட்டே போறாங்க. இவங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவங்க டிஎன்ஏவே இதுதானே. பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் கலைஞருக்கு தெரியாதா? இப்படிலாம் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கலைஞரும் சொல்லல. ம். வந்து ஏன் இன்னும் சொல்லப்போனா, கடைசி வரைக்கும் அந்த அம்மா சாகுற வரைக்கும் தான் அந்த சோபன் பாபு பிரச்சனையா ஓடிட்டு இருந்துச்சு. ம். வெவ்வேறு ஆட்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க அத. ஊடகங்கள்ன்ற பேர்ல. எந்த ஊடகத்துல பேசுனாங்க? சோபன் பாபு நீங்க சொல்லுங்க. எல்லாம் இந்த திமுக சார்பு நிலை ஊடகம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் சோபன் பாபு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சீமான் குறித்து பேசும்போதும் பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து இந்த விஜயலட்சுமி மேட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் எடுத்து பேசுனாங்க? எந்த கட்சி எடுத்து பேசுச்சு? ம். வேற எந்த திமுக தவிர வேற எந்த கட்சியும் எடுத்து இப்ப அதிமுக பேசியிருக்கா? அதிமுக தரப்புல வந்து சீமானுக்கு எதிரா வந்து விஜயலட்சுமி வந்து பேச வச்சாங்களா? கிடையாது. அதிமுக தரப்புல இதுவரைக்கும் தனிநபர் தாக்குதல் ஜெயலலிதா எடுத்து பேசுனாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலலிதா யாரையாவது வந்து தனிநபர் தாக்குதல் பேசியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஏன் கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவும், கலைஞரும் வந்து அந்த பரஸ்பரம் விரோதத்திலே இருந்தாங்க? ஏன்னா முதல்ல வந்து இதே மாதிரி ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெயலலிதாவுடைய அந்த அரசியல் என்ட்ரி, அதாவது எதிர்க்கட்சி தலைவரா அவங்க இருக்கும்போது, கலைஞர் பட்ஜெட் உரை வாசிக்கும்போது தான் அந்த முட்டல் மோதல் நடந்துச்சு. அப்போ ஜெயலலிதா வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க ராஜினாமா அதாவது அரசியல்ல இருந்து ஒதுங்கி, விலகி போற மாரி ஒரு கடிதம் வெளியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. பழைய கதை நான் சொல்றது. 89ல இவங்க எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்கும்போது, அப்போ வந்து என்ன சொன்னேன்னா, இவங்க ஜெயலலிதா வந்து அரசியல்லேருந்து விலகி போற மாரி ஒரு கடிதம் வெளியாயிடுச்சு. அந்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நான் வந்து கையெழுத்து போடல. என்னுடைய கையெழுத்து இல்லன்னு சொல்றாங்க. என் கையொப்பமே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா, அப்படி ஒரு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர்லாம் வெளியாயிடுச்சு. ம். இந்த மாரி ஜெயலலிதா வந்து அரசியலிருந்து விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பிற்காலத்துல வந்து நடராஜன் தான் அந்த கடிதத்த வெளியிட்டாருன்னா ஒரு ம். ரூமர் இருந்துச்சு. அது ரூமரா உண்மையானே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு அவங்க கொந்தளிச்சு போய் நிக்கிறதுனால சட்டசபையில வந்து பட்ஜெட் உரையின் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேள்வி எழுப்புனாங்க. ஓகே. அப்போ வந்து வந்து கலைஞர் மைக்க மறைச்சுக்கிட்டு சொன்ன ஒரு வார்த்தை. மைக்க மூடிக்கிட்டு சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் அந்த அம்மா பஸ்ட் ஆயிட்டாங்க. அது என்ன வார்த்தைன்றது பரவலா சொல்லுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்டா, இத போய் அங்க போய் கேளுன்னு சொல்லிட்டு, சோபன் பாபு மென்ஷன் பண்ணி பேசினதா ஒரு தகவல். இதெல்லாம் வந்து அன்னைக்கு பேசப்பட்ட காலகட்டம். பிரிண்ட் மீடியால அன்னைக்கு பேசப்பட்டது. அரசல் ஓகே. புரசலா பேசப்பட்டது. ஏன் அவ்வளோ கொந்தளிச்சாங்க? ஏன் அவ்வளோ மோதல் வந்து சட்டசபையிலன்னா, அவர் மைக்க மூடிக்கிட்டு இப்படி ஒரு கருத்த சொல்ல,
அந்த மாதிரி கோபமாகி அன்னைக்கு இந்த செங்கோட்டையன் இப்போ இருக்கிற அதே செங்கோட்டையன் போய் அந்த பட்ஜெட் உரையை தூக்கி வந்து நான் சொன்னேன் அந்த கட்டை தூக்கி கலைஞர் முகத்தில் வீசினாரு. இவ்வளோ பெரிய கலைபுரம். அதுக்கப்புறம் தான் அந்த சேலை உருவுறது. துரைமுருகன் வந்து சேலையை பிடிச்சி எடுத்து உள்ள சண்டையாகி அடிதடியாகி வெளியே வந்தது. அவ்வளோ அட்டகாசங்களும் அன்னைக்கு பண்ணவங்க இந்த திமுகவில். அதுக்கு பிறகு சீமானையும் விஜயலட்சுமியும் பிடிச்சிட்டு சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் வந்து அவர் அரசியலை தலை தூக்க விடாமல் பண்ணுறதுக்காக எடுத்த ஆயுதம் தான் விஜயலட்சுமி. இப்போ வேற யாரை வச்சு பண்றதுன்னு கேட்டா இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் யாருன்னு கேட்டா த்ரிஷா. கேவலமா இல்லையா? இது மாதிரி எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது ஒரு அரசியல் இப்படி நீங்க தொடர்ச்சியா பண்ணுவீங்க? இதை முதல் ஒண்ணு நீங்க சொல்லலாம், சோபன் பாபுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீமான் கிட்ட சொன்னா விஜயலட்சுமி வந்து கூப்பிட்டு வச்சு நேர்காணலாம் பண்ண கதையெல்லாம் இருக்கு. கூப்பிட்டு அங்கேருந்து வர வச்சு அவங்களுக்கு அத்தனை செலவினமும் ஏற்றுக்கிட்டு அவங்கள வச்சு மையப்படுத்தி அரசியல் நடந்துச்சா இல்லையா? இப்போ அடுத்ததுன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து விஜய் மீதுக்கு என்ன அவதூறு வீசலாம்னு கேட்டால் இந்த த்ரிஷா வச்சு மையப்படுத்தி, இல்லைன்னா அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருது உங்களுக்கு? இல்ல அது விவசாயிகளுக்கான பஸ்ல கைது பண்ணி எப்படி வர போறாங்க? ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி முதலமைச்சர் மையப்படுத்தி பஸ்ல வந்து வந்து கண்டிக்கின்றோம் த்ரிஷா புருஷனை கண்டிக்கின்றோம். பார்த்தீங்களா இல்லையா? இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவாங்களா? இது கேவலம் தானே. இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் அவர் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனாரு, சாவு கூப்பிட்டு போனாரு சொல்லிட்டு இதாவது சொல்லலாம். ஆனால் சட்டசபையில் கேட்ட ஒரு கேள்விக்கு சட்டசபையில் பதில் சொல்ல முடியாம வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி வந்து இது எல்லாமே பர்சனல் தானே. அப்புறம் இவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? PR சுந்தரங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இது போன்ற நபர்கள் வந்து அடுத்தவனை இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து உன் ஒழுக்கம் என்னன்றத வந்து இப்ப சிரிக்குது இல்ல. இப்ப இந்த இடத்துல கூட சொல்ல முடியலையே நான் வந்து ஒழுக்கமானவன், நான் யோக்கியன், இது வந்து இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது, என் மீது அவதூறா வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படி சொல்ல. பொய் வழக்குன்னு புள்ள சொல்றீங்க பொதுவா. அது பொய் வழக்கா மெய் வழக்கான்னு விசாரணையில தெரிய போகுது. அதுவும் பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதா வந்து ஒரு குற்றத்தை நீங்க வந்து சுமத்திட முடியும் ஆதாரம் இல்லாம. அது பாலியல் குற்றம் தான். அது ஒரு பெண்ணோட வந்து மானம் தொடர்பா இருக்கிறதுனால அவளை எளிதா வந்து போற்ற முடியாது. சரி, அப்படியே கூட நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்க லட்சணம் என்னன்னு நம்ம வந்து இதை பார்க்கணும்ல. இது பழிவாங்கணும். என்னை கேட்டா வந்து இப்படி ஒரு வழக்கே கூட தேவையில்லை. போடலாம் இல்லை போடாம போகலாம். ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சரே ஸ்ட்ரைட்டா நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பர்சனல் அட்டாக் போயினீங்க. நீங்க இணையம் இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, வாய் இருக்குன்னா என்ன வேணா பண்ண முடியாது, இணையம் இருக்குன்னா நீங்க டைப் பண்ணிக்கலாமா என்ன வேணாலும். நியாயம் இருக்குல்ல. நீங்க சொல்லியிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அத்தனையுமே பர்சனல் தான் இருக்கு. நீங்க பொதுவா நீங்க சொல்லிட்டு கூட பாத்தீங்கன்னா 1-2 பர்சனலா போயிடுச்சுங்க. இல்ல ஏதோ கணவன் மனைவி அவங்க விவாகரத்து பண்ண போறாங்க, நீங்க அவங்க பிரச்சனை. அது நான் என்ன சொன்னேன், எல்லாரையும் அதுவும் குறிப்பா வந்து விஜய் அதான் இவனுக்கு தெரியாம கை வச்சுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். விஜய் பொறுத்த வரைக்கும் மகள் மீது பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் அவருக்கு. அவர் வந்து மகளுக்காக என்ன வேணா இழப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அது தெரியாம நீங்க அதை பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஜனநாயகன் படத்துல வந்து மமிதா பஜ்ஜு வந்து மகளா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்காக உயிர் கொடுக்குறாரு. ஆனா அவங்களுடைய ஒரிஜினல் பொண்ணைய கொண்டே ஹாஸ்டல்ல விட்டு வச்சிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி பார்த்தா என்ன சொல்லிட்டுங்களா, அவங்க வந்து லண்டன்ல படிக்கிற அந்த ஹாஸ்டல்ல தான் வந்து இங்க செல்வியோட அவங்க பேத்தி கூட அங்க படிக்கிறாங்க. கலைஞர் குடும்பத்துல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதே காலேஜில் படிக்கிறாங்க. இங்க இருக்கிற பல விஐபிகளுடைய பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எங்க தெரியும்? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது என்ன இந்த இப்போ இங்கே லோக்கலுக்கு அந்த மாதிரி ஹாஸ்டல் அது இங்கே இருக்கிற வந்து இந்தியாவில் வந்து போய் வந்து பல பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க. அங்கே தான் படிக்கிறாங்க. செல்வியோட பேத்தி அவங்க கூட அங்கே தான் படிக்கிறாங்க. கலைஞர் குடும்பம். அப்போ அதை நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ அவங்க ஹாஸ்டலில் விட்டுன்னு கேட்டால் இவங்களுக்கு தொடர்பே இல்லை, நீங்கள் எப்படி முடிவு கறீங்க? இவர் எப்பவுமே வந்து அப்பாவும் மகளும் பேசுறதே இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி வரீங்கன்னு கேட்குறேன் நான். ஃபோனில் பேச முடியாதா? இப்போ வந்து ஒரே அடி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார்ல சஞ்சய் வந்து, இப்போ எங்கே வச்சுப்பீங்க மூஞ்ச நீங்கள்? நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு என்னன்னா அரசியல்ல வந்து நீங்க கருத்தியலா அரசியல் ரீதியா நீங்க வெற்றி பெற நினைக்கல, பர்சனல் விஷயத்தா இருக்கு. எல்லா குடும்பத்திலும் இருக்கு. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தன் குடும்பத்தையும் நோண்டா எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? ஒவ்வொருத்தன் குடும்பத்தையும் தோண்டுனா அவ்வளவு அசிங்கம் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எளிதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமானவர் கேட்டா நீங்க எப்படி டேமேஜ் பண்ணணும்னு பாக்குறீங்க. உடனே அவங்க வந்து லாயர் நோட்டீஸ் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்களா, இதை வச்சு நீங்க டேமேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறது. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நிதானமா தான் இருக்கிறாரு. நீங்க யோசிச்சிங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவங்க அமிச்ச உடனே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரா? பெண்டிங்கில் தான் வச்சிருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் அவசரப்பட்டால் கூட ஒருத்தர் நிதானமாக இருக்கிறாங்க. ஏன்னா 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்குது. நிதானமாக தான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும்.
அதனால் வந்து எத்தனை டைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பரில் இருக்குது, அதுக்கப்புறம் சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பிரபலம் இல்லாதனால உங்களுக்கு தெரியல. எவ்வளோ பேருடைய டைவர்ஸு பேப்பரில் வச்சுருக்காங்க டைவர்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கணவன் மனைவியாக கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தாலி கட்டி மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான அவசியம் கூட இல்லை. தாலியாக இருக்க வெறும் பேப்பரில் மட்டும் டைவர்ஸ் இருக்கு, ஆனால் தாலி இருக்கு கழுத்தில். அந்த மாதிரி இணைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடைகிற மனுஷனை எப்படி கீழே தள்ளதுக்கு ஒரு சந்தர்ப்பம், அவங்க குடும்பத்தில் நடக்கிற சிக்கல் இது. அதான் தான் நான் ஒரு தடவை கேட்டேன் நான். இதே உதயநிதி பேசியிருந்த போது, இந்த டைவர்ஸ் வழக்கை வச்சு சொல்றீங்க, உங்கள் குடும்பத்தை யாரும் டைவர்ஸ் பண்ணவே இல்லையா? செங்கல்பட்டு கோர்ட்டில் மனைவி தேடுறாங்கன்னு சொல்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தில் யாரும் டைவர்ஸ் பண்ணவே இல்லையா? பேசுனா எவ்வளோ பேசலாம், இவங்கள மாதிரி பேசணும்னா. நமக்கு அது நோக்கம் கிடையாது. யாருமே டைவர்ஸ் பண்ணக்கூடாது தான், பண்ணால் பிள்ளைகள் பாதிக்கப்படும் தான். ஆனாலும் இதில் வந்து அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுவீங்களா? ஒரு பர்சனலாக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவும் இவர் ரொம்ப எல்லை தாண்டி போயிருக்கிறார். பிஆர் சுந்தரம் பத்திரிகை இதை எப்போ செஞ்சிருக்கணும். இது ரொம்ப லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வெறுமனே இந்த பாலியல் குற்றம் சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி இல்லாமல் இந்த பதிவின் மூலமாகவே இவரை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதான் கைது நடவடிக்கைன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கூட கைது பண்ணணும். வேற எதுக்கு கைது பண்ணுவோம்? இதுக்கும் கூட கைது பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடணும்னு சொன்னால் மனசாட்சியோட யோசிக்கணும். இதை எடுத்து பார்த்து இதை வந்து இவ்வளோ வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறோமே, இது சரியா? இது நீங்க கருத்தியெல்லாம் நீங்க வந்து இப்போ நடிகன் அரசியல் வந்துட்டாரு. பார்த்து இவ்வளவு விஷயத்தை பேசுறோம். நான் இப்படி சொல்றேன், ஒரு நடிகர் அரசியல் வந்துட்டாரு, அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும், அவருக்கு வந்து கவர்ச்சி அரசியல் பண்றாரு, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. கட்சி கொள்கை இல்லை, தத்துவம் கோட்பாடவே எதுவுமே இல்லை. என்ன கொள்கை இருக்கு இந்த கட்சிக்கு? இந்த கொள்கை இருக்கு, இவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு, இவர் என்ன செஞ்சிட போறாரு, இன்னைக்கு பட்ஜெட் இருக்குங்க, இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க ஃபண்டு, எப்படிங்க இதை நிறைவேற்ற முடியும், அதை கேளு. பேசுறோம், அதெல்லாம் பேசுறோம். அரசியல் ரீதியாக நீங்க பேசுங்க. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரு நீங்க என்ன செய்யணும்? இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, ஏன் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்கலாமே, 10 நாள்ல ஒரு மாசம் கூட ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்கலாமே, ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்றாங்க, அப்படிலாம் கேட்கறது எப்படி இருக்கு? அதான ஃபினான்ஷியல் அட்வைசரோட வேலை. இல்லை எப்படி பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறது, எப்படி எக்கனாமிக்கலாக எப்படி டெவலப் பண்ணுறது, அதை பற்றி பேசுங்க. அப்போ உங்களுக்கு பொருளாதார பார்வைலாம் கிடையாது, தனிநபர் தாக்குதல், விஜயை பிடிக்கல, அப்போ வன்மத்தை கொட்டணும், அந்த நோக்கம் தானே இருக்கு. இந்த டைவர்ஸ் அது இது இதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் நடக்கும். நிச்சயமற்ற வாழ்க்கை, கருத்து வேற்றுமை திடீர்னு முளைக்கும், திடீர்னு பிரச்சனை ஆகும், கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பாங்க, அது கோர்ட்டு கேஸுன்னு நடக்கும், அதுக்கப்புறம் கூட ஒன்றா இணைவாங்க, இல்லை பிரிஞ்சு கூட போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இப்போ நேற்று இதெல்லாம் ஒரு புள்ள செத்து போயிட்டான், சவுக்கு சங்கருடைய மகன் இறந்துட்டான். இது காரணம் என்ன? கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க, அவனுக்கு ஆறுதல் இல்லை, அவனுடைய கஷ்டங்களுக்கு வடிகால் இல்லை, நேராக போனால் கயிறு வந்து போட்டான், தூங்கிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு குறிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதுவும் விஜயோட பிள்ளைகள் நான் சொல்கிறேன், அது மகளாக இருக்கட்டும், மகன், அதுவும் குறிப்பாக மகன், இவங்களுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோல் பண்ணும்போது எனக்கு மனசு எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும் தெரியுங்களா எனக்கு? நீங்கள் விஜய் வந்து பண்ணுங்க, விஜய் நிறைய சந்திச்சுட்டு வந்திருக்காரு, விமர்சனம் பண்ணலாம், நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன் விஜய், கூத்தாடி சொல்லும் போது சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து விமர்சனம் வரும்போது பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட சேர்ந்து பயணப்படும் போது அது வந்து எந்த நோக்கத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது தப்பான விஷயம், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் கேலி கிண்டல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் பண்ணது அத்தனையும் கேலி கிண்டலாக இருக்கு, ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு குடும்பத்தை சேர்க்குற மாதிரி இருக்கு. நீங்கள் குடும்பத்தை இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த த்ரிஷா விஷயத்தை எடுத்து இவ்வளோ பண்ணுறாங்களே, என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? த்ரிஷா விட்டு அந்த அந்த அன்னைக்கு வந்து இந்த பிறந்தநாள் இருக்குல்ல, பர்த்டே இருக்குல்ல, அன்னைக்கு இரவு அவங்க வந்து ஒரு போட்டாங்க, மறுநாள் இரவு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்களா, அது ஏஐ ஃபோட்டோ. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் இவங்க பிடிச்சி தொங்குறாங்க. அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார், விஜய் விட்டாரு, ஆனால் இவனுக்கு பிடிச்சி தொங்குறானுங்க. ஆனால் ஏற்கனவே இவங்க சோபன பாபு பிடிச்சி தொங்கினவனுங்க, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயலட்சுமி பிடிச்சி தொங்கினவனுங்க, அடுத்து இப்போ த்ரிஷாவை பிடிச்சி தொங்குறானுங்க. த்ரிஷாவுக்கு எல்லாரோடும் தான் வந்து நட்பு இருக்கு, உதயநிதியோட நட்பு இல்லையா, தனுஷோட நட்பு இல்லையா, பெரிய லிஸ்டே பெருசு இருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, நட்புன்னு தான் நான் சொல்றேன், இப்போ கூட நாகரிகமாக தான் சொல்றேன், நட்புன்னு தான் சொல்றேன். அப்போ நீங்க என்ன செய்யறீங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணோம், டிஃபேம் பண்ணோம், டேமேஜ் பண்ணோம், என்ன பண்ணலாம், இப்போ த்ரிஷா பிடிச்சி தொங்க. இன்னும் இது ஃபுல்லாக போகும், நீங்கள் வேணா பாருங்க, இன்னையோட விட மாட்டாங்க. எப்படி வந்து சோபன பாபு பேசிட்டே இருந்தாங்களோ அடுத்த வரைக்கும் வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு மறுப்பு வரணும், அவங்க வந்து ஒரு புகார் தரணும், அவங்க வந்து இந்த மாதிரி என்ன கனெக்ட் பண்ணி எதுவும் பேசக்கூட சொன்னாதான் அப்போ இவங்க வந்து விடுவாங்க.
பேசணும்னா நம்மளும் பேசலாமா? நமக்கு ஒருத்தர் வந்து அபியூஸ் பண்ணணும்னு நோக்கம் இருந்தா நம்மளும் பேசலாம். ஆனாலும் இப்ப நேத்து கூட ஒரு குரல் போட்டாங்க, ஒரு 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 நடிகை. அவங்கள மையப்படுத்தி பேச எவ்வளவு நேரம் ஆகும்? சம்பந்தம் இல்லாம திடீர்னு ஒரு குரல் போட்டாங்க. அந்த குரல் பத்தி கூட தான் வந்து இங்க பரவலா பேசப்படுது. அது வந்து உதயநிதியோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. உதயநிதி வந்து பேசும்போது நான் ஆபாசமா நான் பேசல, எனக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா ஊருக்கே தெரியும் நீ பேசுனது வந்து ஆபாசம்ன்றது தெரியும். ஆபாசத்தை தாண்டி அருவருப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாதா? நீங்க பேசுனது அருவருப்பானது. அதை வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அதை வருத்தம் தெரிவிக்கிறோம், மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது. உங்களுக்கு கூட சாஞ்சிரும், கௌரவம் போயிடும். அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப இந்த ஆபாசம்லாம் நான் பேசுனது கிடையாது, நான் வந்து ஒரு மனைவிக்கு வந்து நான் மனைவியோட தான் நான் இருக்கிறேன், இப்போ நான் மனைவியோட தான் இருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, கொஞ்ச நாள் பொறுங்க, குடும்பத்தோட சேர்ந்து வந்து இப்போ ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போனான், ஒருத்தன் செருப்புலையா, உங்க அத்தனை பேரும் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இல்லைன்னு சொன்னதுக்கு, சரிங்களா? இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட உட்காரும்போது அப்போ நீங்க எங்க வச்சுப்பீங்க இந்த மூஞ்சன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இதுல என்ன சரி, அப்படியே கூட மன வேற்றுமையில பிரிஞ்சிட்டோமா? எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிறது தானமா? நான் கூட வீட்டில் சண்டை போட்டுனா ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேன் வீட்டில். புதுதான் சொல்றேன், இந்த வயசுலேயே 55 வயசு ஆயிடுச்சு. நான் சண்டை போட்டுனா ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேன். சரி அவளே பேசட்டும் இருப்பேன். அவங்க நினைப்பான் அவனே வந்து பேசணும்னு வாங்க, நானும் அவளே பேசணும், நான் அவனே பேசணும். இப்படியே எங்களுக்குள்ள இப்படியே ஒரு வாரம் ஓடிடும். அட கருமம், ஒரு வாரம் பைத்து புஷா மாதிரி ஆயிடும். ஒரு வாரம் நம்ம பொன்னாடிக்கிட்ட பேசாமல் இருக்கிறோமான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்பு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். முதல்ல செவத்தை பார்த்து பேசுவோம், அப்புறம் ஃப்ரிட்ஜை பார்த்து பேசுவோம், அப்புறம் கிரைண்டர் மிக்சி எல்லாம் பார்த்து பேசிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அப்புறம் டைரெக்டாக முகத்தை பார்த்து பேசுவோம். இது எல்லா குடும்பத்திலும் எல்லா கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன உரசல்கள் இதெல்லாம் வரும். நீண்ட நெடிய பயணத்தில் வந்து கருத்து வேற்றுமை வராமலாம் இருக்காது. அதே சமயம் உதயநிதி லட்சணம் என்னன்றதும் அவங்களுடைய வந்து குடும்பத்துக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அதே இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 50 வயசை கடந்து போறீங்க, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை மையப்படுத்தியே நீங்க வந்து உங்க அரசியல் பயணத்தை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, ஒருத்தரை வந்து அரசியல் ரீதியாக காலி பண்ணுறது, அது என்னன்னு கேட்குறேன் நான். ஒரு அதுவும் குறிப்பா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆனதே என்ன கேட்டீங்கன்னா, இந்த பையனுடைய வந்து ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க. யார்? சஞ்சய் சொல்றேன், ஜேச சஞ்சய் சொல்றேன். அது எனக்கு ரொம்ப உச்சத்துல ஆச்சு. எனக்கு ஒரு வளர்ந்து வர பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் பண்ணீங்கன்னா அது எப்படி, எந்த மாதிரி தாக்கம் சகம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில், இல்லை காலேஜில், இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சர்க்கிளில் எப்படி வந்து நீங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் மாற்றுவீங்க? கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை செய்தி. கண்டிப்பாக சார், அது எல்லாத்துக்கும் இப்போ டோட்டலாக கெரியரே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும்ல. அவன் இப்போ தான் ஒரு படத்தில் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் அத்தனை பேருக்கும் பதில் கிடைச்சிச்சா? ஒரே நேர்காணலில் கிடைச்சிச்சு. என்னன்னா நேர்காணல் பண்ணவங்க தான் சரியில்லை. மற்றபடி வந்து ஒரு அறிவார்ந்த நபர்கள் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, கோபிநாத் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். இன்னும் அவங்ககிட்ட அறிவுபூர்வமான கேள்விகள் நிறைய கேள்வி கேட்கவே இல்லை. கேட்டது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையான கேள்வி தான். ஆனாலும் அந்த மொக்கையான கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. சொல்கிறேன் நான். அதனால் இது டிஎம்கேவோட டிஎன்ஏமா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தாத்தாவுக்கு வந்து பேரன் வந்து கொஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று இல்லாமல் வந்திருக்கிறாருன்னு நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த பர்சனல் இந்த கைது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நபருடைய கைது, PR சுந்தரம் கைது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ட்விட்டர் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி, இப்போ இவர் PR சுந்தருடைய கைதாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் மீதுமே வழக்கு பதியப்பட்டிருக்குது. ஸோ தொடர்ந்து உதயநிதி அவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கைதுக்குமே முன்னாடி வந்துட்டு நம்ம சீமான் சார் வந்து எல்லாருடைய கைதையுமே கண்டிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உதயநிதி கைதுக்குமே வந்து இது தவறான ஒரு விஷயம்னாரு. இப்போ PR சுந்தருடைய கைதுக்குமே வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றாரு. இப்போ இதில் என்னன்னா இப்போ கண்டனம் இப்போ சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறது வேறமா. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா சீமான் அவர்கள் குறித்து அவதூறா ஒரு கருத்தை சொல்லும் போது, பிஸ்மி சொல்லும் போது 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்லும் போது அது நீதிமன்றத்தில் போய் வந்து புகார் கொடுக்குறாரு. புகார் பதிவு பண்ணாங்க. ஆனால் நான் புகார் கூட வாங்கலை. புகார் பதிவு பண்ணாங்களே தெரியாது, ஆனால் நடவடிக்கை எடுக்கல. புகார் கொடுத்தாச்சு, ஆனால் நடவடிக்கை எடுக்கல. காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கல. அப்போ இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. நீதிமன்றத்தில் உத்தரவும் பிறப்பிக்கப்படுது. என்னன்னு கேட்டால் அவர் மீது வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. வந்து வழக்கு பதிவு செய்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. வழக்கு பதிவு செய்து ரிப்போர்ட்டை கொடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி வழக்கு பதிவு செய்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க தான். ஆனால் வழக்கு பதிவு பண்ணியாச்சுன்னா அடுத்து கைது செய்யணும் இல்லையா? அது கைது செய்யலைன்னு இது வரைக்கும் கைது செய்யலை. ஒருவேளை அவர் வந்து முன்பிணை வாங்குறதுக்காக அலையலாம். ஒருவேளை யாரு? பிஸ்மி. ஏன்னா ஒரு ரொம்ப லாங் பீரியட் வைக்க முடியாது இல்லையா? அடுத்தது நான் வந்து கைது செய்யணும். ஆனால் வந்து இப்போதைக்கு கைது செய்யலை. அப்போனா ஒரு முன்பிணை வாங்குறதுக்காக, முன்ஜாமீன் வாங்குறதுக்காக
அந்த வேலையில் இருக்கலாம். சீமான் அவர்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ உதயநிதியாக இருக்கட்டும், மற்ற கைது நடவடிக்கையாக இருக்கட்டும், நீங்கள் இவ்வளோ வேகம் காட்டுறீங்க. ஆனால் இது வந்து இதில் இவ்வளோ வேகம் காட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது பிஸ்மி மீதும் நடவடிக்கை எடுக்கணும்ல, அது நேரடியாக சொல்ல முடியல. ஓகே. நேரடியாக சொல்ல முடியல. அப்போ வந்து சார்பு நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, பயஸ்டா இருக்கிறீங்க. திட்டினவங்கள கைது பண்ணல. பாரபட்சம் பாரபட்சம் கைது நடவடிக்கை வந்து பாரபட்சமா இருக்கு. உங்களுக்கு எதிராக பேசினா மட்டும் அது நீதிமன்றமே கேட்டுச்சுல்ல. ஆமா. உங்களை சீமான் பத்தி பேசினா ஆமா ஏன் கைது சீமான் நடவடிக்கை இல்ல? பற்றி பேசும்போது ஏன் கைது பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ம். அந்த கேள்வி வந்து அவர் எழுப்புறாரு. இப்ப சீமானுக்கு ஓகே. என்ன வருத்தம்னா, இப்போ இவங்க மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்றீங்களே, நானும் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னையும் தானே வந்து அவதூறா ஒருத்தர் பேசியிருக்காங்க, ஏன் வந்து அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல? ம். நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கியாச்சு, வழக்கு பதிவு பண்ணியாச்சு. அப்போ விசாரணை பண்ணி வந்து கைது நடவடிக்கை எடுக்கணும் தானே, அது எடுக்காம இருக்கீங்க சொல்லி கேட்குறாரு. இது வந்து சரியானது தான் அவர் கேட்கறது. ஓகே. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க நக்கீரன் கோபால் சொன்னாங்க, யாராக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும்லம்மா. நீங்கள் வந்து வந்து அவனே இவனேன்னு சொல்லி பேசுறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் சொல்லுங்க. பதவிக்கு இப்போ இந்திய அரசியல் சாசனத்தின் படி ஒரு முதலமைச்சர் பதவின்றது அந்த இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, கண்டிப்பா சார். அது மீது தானே நீங்க வந்து பதவி இருக்கிறாங்க. அப்ப அந்த பதவிக்கான மாண்பு இருக்கு, மரியாதை இருக்குல்ல. ம். நீங்க பாட்டு அவனே இவனேன்னீங்கன்னா எப்படி? நக்கீரன் கோபால் மீது நம்ம மரியாதை இருக்கு, ஒரு பத்திரிகையாளராக நம்ம மதிக்கிறோம், சரிங்களா? ஆனால் அதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா அவன் இவன் எப்படி பேசுவீங்க? அது நியாயமா அது? இப்ப இதே நீங்க வந்து நாளைக்கு ஒரு உதயநிதி வந்துடுறாரு, ம். அப்ப பேசுவீங்களா நீங்க அவன் இவன் பேசுவீங்களா? அவரும் வயது உங்களோட வந்து வயது பிரச்சனை கிடையாதுங்க, பதவி தான் முக்கியம். கண்டிப்பா. ரெண்டாவது நீங்க தனிநபரை கூட நீங்க பேச முடியாது, தனிநபர் கூட நீங்க பேச முடியாது. பதவியில இருக்கட்டும், பதவியில இல்லாம போட்டோம். ம். அதை தாண்டி நீங்க வந்து ஒரு பதவியில இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து அவன் இவன் பேசுறதுன்றது அது எப்படி சரியா இருக்கும்? அது பலரும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இக்னோர் பண்றாங்க, கடந்து போறாங்க. நான் சொல்றேன், உள்ளபடியே சொல்றேன். மற்றபடி நீங்க குற்றச்சாட்டு நீங்க சொல்லுங்க, இந்த குறை இருக்கு, இந்த ஆட்சியில இது சரியில்லை, இதை செய்யணும், அது செய்யணும், இல்லை லஞ்சம் இருக்கு, ஊழல் இருக்கு, அதை வெளிக்காட்டுங்க. ஆனா பர்சனலா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவன் இவன் சொல்லி பேசுறது எப்படி சரியா இருக்கும்? யார் செய்தாலும் தப்பு. கண்டிப்பா சார். இதே கடந்த ஆட்சியில வந்து இதே ஆதவ அர்ஜுனா வந்து முட்டாள் முதலமைச்சர் சொல்லும் போது ஆமா. நம்ம அதை கண்டிச்சிருக்கோம். அது எப்படிங்க முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவீங்க? இப்பவும் சொல்றாங்க, எதோ சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், கூடுதலா ஒரு சில வார்த்தைகள் கூட போட்டுக்கிறாங்க. நான் சொல்றது கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை தான், என்ன, அவன் இவன் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு யார் வந்து அந்த உரிமை கொடுக்குறாங்க? எப்படி நீங்க பேசலாம்? அது யாரையும் பேசக்கூடாதுல்ல. ஒரு யாருமே நாகரிகமான பேசல. எஸ். நீங்க இவ்வளவு வயசாயாச்சு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க, ம். அவன் இவன் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது நீங்க பேசுறீங்க, உங்களை பேசினா என்ன பேசினாங்க அதெல்லாம் பேச. ஆனா இப்போ அப்படி கிடையாது இல்லை. இப்போ அவர் வந்து ஒரு முதலமைச்சர் போது அந்த பதவிக்குள்ள அந்த மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பா. இப்போ ஆண்ன்றதுனால நீங்க வந்து அவன் இவன் பேசுறீங்க, பெண்ணா இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க கடந்த ஆட்சியில வந்து நீங்க வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கலாம், ஜெயலலிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய தலைவலியா இருந்திருக்கலாம், ம். அதெல்லாம் கடந்த காலம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பல கஷ்டங்களையும் அதனால நீங்க எதிர்கொண்டிருக்கீங்க, ம். அதெல்லாம் தெரியும். நக்கீரன் கோபாலும் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு, எவ்வளவு எண்ணற்ற வழக்குகள்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் பேசக்கூடாதுல்ல, அதை தவிர்க்கணும். நீங்க மற்றபடி குறை சொல்லுங்க. நீங்க இங்க ம். பாலியல் குற்றம் நடந்துச்சு, அங்க இது நடந்தது, இங்க நடந்தது, நம்மளும் தான் பேசுறோம். குற்றங்கள் நடந்தா பத்திரிகையாளருடைய வேலை என்ன? நம்ம அதை பேசுறது தான் நம்ம வேலை. குற்றம் இருக்கு, குறை இருக்குன்னு பேசுங்க. ஆனால் அவன் இவன் பேசுறது எப்படி சரியா இருக்கும்? தனிப்பட்ட தாக்குதல்கள் தனிப்பட்ட தான் அவன் இவன்றது மோஸ்ட்லி திமுக அரசு அது இருக்குது இல்லையா? சர்வசாதாரணமா பேசுறாரு. ம். கொஞ்ச நாள் பேசாம இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன், அவன், ம். இவன், இது எப்படி சரியா இருக்கும்? எப்படி பேசலாம்? அது தப்பான விஷயம். எனக்கு இந்த உதயநிதி அவர்களுடைய கைது ஒட்டுமொத்த திமுகவுக்குமான எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார்? இது திமுகவுக்கு எச்சரிக்கை இல்ல. ஏன்னா இதுல ஆர்.எஸ். இதுக்கு பாரதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, நாங்க காலங்காலமா இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா எந்த கைது நடவடிக்கையும் எடுத்ததே இல்ல அப்படின்றாரு. இல்ல அப்ப இல்ல நீங்க இப்போ காலங்காலமா இப்படிதான் பேசுறீங்கன்றத அவங்களே இல்ல அக்செப்ட் இல்ல பண்ணிக்கல. இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். இந்த இதுக்கு காலங்காலன்றது நான் சொன்னல ஏற்கனவே, அதுதான். ஆமா, ஆமா. இது சோபன் பாபு பீரியட்லயும் அப்படிதான் பண்ணேன். ம். சோபன் பாபு ஜெயலலிதா பீரியட்ல சோபன் பாபு மைய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா வந்து கடுமையான சில நடவடிக்கைலாம் சில பேர் மீதுலாம் எடுத்தாங்க. வெற்றி கொண்டான் அந்த வரலாறு தெரியாது. இப்போ சூர்யா வெற்றி கொண்டான்னு பேசுறாருல, ஆமா. அவங்க அப்பா வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு அவர் மேடையில பேசுவார் பாருங்க ஜெயலலிதாவை, அவ்வளோ ஆபாசமா பேசுவார். ஆபாசம்னா ஆபாசம், அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு ஆபாசமா பேசுறத. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அவர் பரவாயில்ல, அவர் மகன் வந்து டிவியில் டிபேட்டில் வராரு, கொஞ்சம் கண்ணியமாக தான் காமெடியாக அதை பேசுகிறான்னு வச்சுங்க.
ஆனால் அந்த மாதிரி வந்து கடந்த காலத்தில் இதுக்குன்னே செதுக்கி வச்சிருந்தாங்க ஆபாசத்தை பேசுறது. அதனால அவங்களுக்கு என்ன சொன்னீங்க, இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன, நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு சகஜம், நாங்கள் இப்படி தான் பேசுவோம். இப்போ வந்து அது அதிமுகவில் வந்து கொஞ்சம் மென்மையான போக்கு இருக்கு. இப்போ இதில் வந்து இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க, பதிலுக்கு பதில் அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையை மாற்றிக்கணும். ரெண்டு தரப்புலையுமே நான் சொல்கிறேன். அது வந்து தாவேகா தரப்புலையும் மாற்றிக்கணும், திமுக தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணியமான வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு வரணும். இது இப்படியே நீடிச்சு போயிருந்தா ஸ்கூல் பசங்களோட கேவலமா போயிடும் போற போக்கு. நாகரிக அரசியலுக்கு வரணும் ரெண்டு தரப்புலையுமே. கடந்த காலத்துல இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது, பர்சனல் அட்டாக்லயே வச்சு போயிட்டு இருப்பீங்களா நீங்க? ஸோ அதனால இந்த வழக்கு பதிவு, இந்த கைது நடவடிக்கை எதுவுமே வந்து இதுக்கு பின்னணியில வந்து நீங்க ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஒரு நியாயப்பாறையில பார்த்தோம்னா ஒரு பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒரு வழக்கில் கூட ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மிரட்டி பணம் வாங்கினாருன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதில் உடனே கைது செஞ்சிருக்காங்க. அப்போ சட்டம் வந்து சட்டத்தோட ஆட்சி தான் இருக்கு, சட்டத்தோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இது மாதிரி வழக்கு பதிவு பண்ண பாரபட்சம் இருக்கிறார். இப்போ சீமான் சொல்றாரு இல்லையா, என் மீது வந்து அவதூறு பேசின பிஸ்மி எதுக்கு நீங்க வந்து கைது பண்ணாம இருக்கிறீங்க, அது அப்போ அது அந்த நடவடிக்கை எடுத்திருந்தாக்கா இவர் இதை பேச மாட்டார் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த PR சுந்தரத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு, இல்லை நக்கீரன் கோபாலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. எதுவுமே அவருக்கு என்னன்னா என் மீது அவதூறு பண்ணவங்களுக்கு ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அது கரெக்ட் தானே, நியாயமானது தானே, எல்லாருமே அந்த கேள்வி எழுப்பாங்க தானே. அதுல பாரபட்சம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பொன்முடி அவர்களுக்கு இன்னைக்கு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க சார், இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து திமுகல இருக்க நிறைய நபர்கள் மீதான வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படும். இல்ல நீங்க எல்லாத்தையும் நீங்க அப்படி பார்வையில் பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா இது பாருங்க, நீதிமன்றத்துல சில நேரங்கள்ல வந்து நீதிமன்றத்துல வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை அத்தனையுமே அரசு தான் எடுக்குதுன்னு நினைக்கூடாது. நீதிமன்றத்தின் மூலமா வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்க. நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாய்தா போட்டே இருக்காங்க அப்பியர் ஆகாம. அப்போ அரசு தரப்புல கேட்பாங்க, என்னங்க ஏன் அப்பியர் ஆகலன்னு சொல்லி அரசு தரப்பு அவங்க கவர்மெண்ட்டாக தான் கொஞ்சம் காப்பாற்ற முடியும். அவரு இடுப்புலி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு அப்படி சொல்ல முடியும். இப்போ அவங்க கவர்மெண்ட் இல்லை, ஏன் இவங்க காப்பாற்றணும், இந்த அரசு இது காப்பாற்றணும்? நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகணுமா? இப்போ என்னையே எடுத்துங்க, நான் ஒரு வழக்கில் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகணும், ஆளுங்கட்சி தரப்பு சப்போர்ட் இருக்கிறதுனால கேட்டால் வந்து பிபி இருக்காரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர் வந்து கேட்டால் ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டு அவர் காப்பாற்ற முடியும். அவர் இப்போ காப்பாற்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ண முடியும், ஏதாவது வகையில் நேரடியாக அவர் பண்ண முடியலன்னு சட்டம் அனுமதிக்கலாம் கூட. ஏன்னா வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பக்கம் வந்து அரசு பிபி வந்து அப்பியர் ஆக முடியாது. ஆனால் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபி வந்து அங்கே குரல் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டால், என் சார்பான வழக்கறிஞர் கொஞ்சம் பேசி கொஞ்சம் இன்டர்னலாக பேசி, சார் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார், உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, தலைவலியாக இருக்காரு, ஆப்ரேஷன் இருக்காரு, அது இருக்காரு, இது ஏதாவது ஒன்று சொல்லி தள்ளி போட முடியும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அது மாதிரி பண்ண முடியும். அரசு துறையில தானே ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜஸ் வந்து இந்த சைடில் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இருக்காங்க, பிபி சைடில் அப்ஜெக்ஷன் இல்லை, சார் ரைட் ஓகே அப்படி போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து இதை கொஞ்ச நாள் இந்த ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஊற போட முடியும் கேஸுகள் எல்லாம். இப்போதான் பதவி போயிடுச்சு, அதிகாரம் போயிடுச்சு. இப்போ வந்து இவங்க எதுக்கு பாரபட்சம் பார்க்கணும்? ஸ்ட்ரைட்டாக யாரும் தான். இப்போ நீங்கள் பொதுவாக பாருங்க, ஒரு வழக்கில் அழகிரியோட மகள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிடுறாங்க மேனேஜரை. உடனே வந்து ஒரு புகார் பதிவாகுது. பதிவான உடனே என்ன செய்யறான்னு கேட்டால் வந்து காவல் நிலைய ஜாமீன்லேயே விட்டுறாங்க. கைது பண்ணாமல் இல்லையே, கைது பண்ணாங்க, ஸ்டேஷன் கொண்டு போய் ஸ்டேஷன் ஜாமீன்லாம் அனுப்பிவிட்டாங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன ஒரு இதுதான், நம்ம என்ன வீடியோவில் பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பேசுகிறாரு, அவர் கொஞ்சம் வந்து அவர் முகபாவம் எப்படின்னு தெரியல, ஏதோ இப்படி கன்னத்தை இப்படி வச்சுருந்தாரு சொல்லிட்டு உடனே பட்டுன்னு அடிச்சிடறாங்க. அது தப்பு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து என்ன கேட்டால் வந்து அவங்கள வந்து ஐயோ அவர் வந்து அழகிரி மகள் சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க. அப்பவும் கைது செய்கிறாங்க, ஸ்டேஷன் ஜாமீனில் வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டால் இப்போ நக்கீரன் கோபால் எடுத்துங்க, வழக்கு பதிவு தான் செய்யப்பட்டிருக்கு, இன்னும் அரெஸ்ட்லாம் வந்து நடக்கலை. அப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம அதுக்குள்ளே எஃப்ஐஆருக்குள்ளே போனால் தான் தெரியும், எதுக்காக இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன ஏதுன்றது. எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஆனால் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அது கைது செய்யும் போது எப்படியும் வந்து கோர்ட்டில் கொண்டு போய் வந்து எஃப்ஐஆர் கைது செய்தால் எஃப்ஐஆர் போடும்போது அவர் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு தெரியும். காவல்துறைக்கு ஒரு வேலை இருக்குது, உளவுத்துறை எல்லாத்தையும் கண்காணிக்க தானே செய்யுது. இப்போ நான் பேசுகிறத கூட வந்து கண்காணிப்பாங்க, அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அவதூறுன்னு போகும்போது சட்டம் அதனுடைய வேலையே செய்யுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவன் இவன் பேசிட்டு என் மேலே வழக்கு பதிவு பண்ண, நான் யார் தெரியல, நான் வந்து பத்திரிகையாளர், நான்
அப்படி சொன்னா அது எப்படி சொல்றது? முதல்ல கண்ணியத்தோட நடத்துறாங்க. அது மாதிரி இப்போ அந்த விஜயன் கூட கைது செய்யப்பட்டாரு இந்த குதிரை பேர வழக்குல. ஆமா. அவர் யார் தெரியுமா? அவர் பத்திரிகையாளர்னா கொம்ப முளைச்சிருக்கு. இப்போ நான் கூட பத்திரிகையாளர் தான், 17 வயசுல வந்திருக்கேன். அப்போ நான் வந்து தப்பு பண்ணா என்னை விட்டுணுமா? தப்பு பண்ணா சொல்றேன், தப்பு பண்ணா விட்டுணுமா? வழக்கு பத்தி தான் செய்வாங்க. என் மேல கில்ட்டி இல்லைன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஐயோ அவர் யார் தெரியுமா? அவர் ஜனநாயகத்தோட தூண், அவர் 4வது தூணு, அவரை போய் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? ஸோ அதனால இந்த இந்த நடவடிக்கை நான் சொல்றேன், பாரபட்சமான நடவடிக்கை இருக்கக்கூடாது. இப்போ பிஸ்மி இது நடவடிக்கை எடுக்கல, அது அது நம்ம கேள்வி கேட்கணும். ஏங்க எடுக்கலன்னு சொல்லி சீமான் கேட்கறது அந்த விஷயத்துல கரெக்ட். நீதிமன்றமே வந்து வழக்கு பதிவு பண்ண ஒரு கேஸ்ல வந்து நீங்க வந்து கைது பண்ணாம இருக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு கேட்கறது கரெக்ட். ஆனா அதே சமயத்துல இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்க கூடாதுல்ல. அது கேள்வி கேட்கும்போது இதுக்கும் கண்டனம் தெரிவிக்கக்கூடாது. யாராலும் சொல்ல பொதுவாக சொல்றேன். இந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவன் இவன் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது யார் பேசணும் என்னால ஒத்துக்க முடியாது. பதவிக்கு மரியாதை கொடுங்க சார், நீங்க பதவிக்கு மரியாதை கொடுங்க, தனிநபர் விட்டுருங்க. ஏன்னா அவரோட வயதில் நீங்க மூத்தவர் சொல்லிங்க. இப்போ வயது பிரச்சனையே கிடையாது, பதவி தான் பிரச்சனைங்க. பதவிக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்ல. போற போகல அவன் இவன் சொல்லிங்க. இதே ஜெயலலிதா பீரியட்ல சொல்ல முடியுமா? இல்லை எம்ஜிஆர் வந்து சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் பீரியட்ல அவன் இவன் ஒருத்தர் பேச முடியுமா? நினைச்சு கூட கற்பனையை நினைச்சு பார்க்க முடியாது. ராமாவரம் தோட்டத்துல இவங்களுக்கு விசேஷ விருந்து கிடைக்கும். கைதுலாம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியில கைதுலாம் கிடையாது. ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டாக்கா அவன் இவன் கூட அப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி பேசுறதுக்கு ரொம்ப ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ராமாவரம் தோட்டத்தை கூட்டு வர வச்சு நல்ல சிறப்பா ஒரு விருந்து கிடைக்கும். அதோட வாழ்க்கையில வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது எம்ஜிஆர் எதிர்க்கிறது. ஸோ இப்போ அது மாதிரி நான் நடக்கல. இப்போ அந்த மாதிரி ஆட்சியும் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில கூட அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில இப்படி பேச மாட்டாங்க யாருமே. இதே நக்கீரன் கோபால் வந்து நிறைய பதிவுகள் எழுதியிருக்கலாம், அந்த மாதிரி எதிராக வந்து பத்திரிகை செய்திகள் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் வந்து ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே வீரப்பன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீரப்பனை வந்து பேச வைக்கப்பட்டார். வீரப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வீரப்பன் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை பேச வைக்கப்பட்டார். அதனால தான் வீரப்பன் மீதான அந்த பார்வை கூட சில பேருக்கு மாறினதுக்கு காரணம் அப்படிதான். வீரப்பன் வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் தான் அந்த காலகட்டத்தில் சொல்றேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், வீரப்பனுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வீரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனா சித்தரிக்கப்படுறதுக்கு காரணம் கேட்டால் ஜெயலலிதா கொடுத்து ஒரு அவதூறு கருத்துக்களை வந்து பேச வைக்கப்பட்டார். வீரப்பன் அவர் பேச வைக்கப்பட்டார். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் இந்த வழக்கு பதிவு பண்ண விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் வழக்கு பதிவு பண்ணல. அது பதிவு பண்ணியிருக்காது. பிஆர் சுந்தரமா இருக்கட்டும், நக்கீரன் கோபால் இருக்கட்டும், நல்லாவே தெரியுது பர்சனல் அட்டாக் தான். அப்போ இதையும் கடந்து போனோம்னு சொன்னா அப்போ இங்க இப்போ முதலமைச்சர் தான் நமக்கு வந்து பாதுகாப்பு, காவல்துறை தான் பாதுகாப்பு. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் இருக்கு. அப்போ முதலமைச்சரே நீங்க அவதூறா பேசுனீங்கன்னா அப்போ எங்களுக்கெல்லாம் சாதாரண மக்கள்லாம் நினைப்பாங்க, அப்பா அவர் வந்து முதலமைச்சரே அவர் வந்து அவர் அவையவன்னு பேசுவார்ப்பா, அடாவுடான்னு பேசுவார்ப்பா, அப்போ நமக்கெல்லாம் எங்கப்பா பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ இங்க பாதுகாப்பு சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா அப்போ இதுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் வந்து இனி யாரும் இந்த மாதிரி தவறா பேசுறதுக்கோ இல்ல தப்பு பண்றதுக்கோ, தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாதுங்க. ஒரு விஷயம் முதல்ல வன்ம தாக்குதல் இருக்கக்கூடாது. அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா நீங்க விமர்சனம் வைங்க. இந்த பட்ஜெட்டை வந்து விமர்சனம் பண்ணுங்க. ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்து ஏமாற்றப்பட்டாங்க, இந்த பட்ஜெட் சரியில்லை, அதை சொல்லுங்க. அப்ப அங்கிருந்து ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் ஒரு என்ன சொல்லுங்கன்னா ஒரு வெறுப்பை திணிக்கிற மாதிரி எது செஞ்சாலும் இப்படிதான் வந்து ஒரு அலட்சியமான பேச்சு இருக்குதுல்ல, அது இருக்கக்கூடாது. நேத்துமே வந்து அந்த மரிய வில்சன் சார் வந்து ஜெபமாலையை கொண்டு போனதே வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்க பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது மதசார்பற்ற அரசு. பொதுவாக நான் சொல்றேன், மதசார்பற்ற அரசுனா எல்லா மதத்தையும் வெறுக்கணும்ன்றது அர்த்தம் கிடையாது. எல்லா மதத்தையும் ஏத்துக்கணும்ன்றது, அக்செப்ட் பண்ணிக்கிறது எல்லா மதத்தையும். அது முதல்ல அதுவே இங்க பல பேருக்கு குழப்பம். என்ன மதசார்பற்றுனா எந்த மதம்? அப்படி கிடையாது, எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறது. அது வந்து உங்களுக்கு வந்து நான் கேட்டேன் மதசார்புனா எந்த மதத்தையும் அப்படி கிடையாது. இங்க எத்தனை பேர் அப்படி பார்த்தா கடந்த ஆட்சியில வந்து இப்ப நம்ம தவிர்க்க முடியாம சொல்றோம். இதே முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து கோயிலுக்கு போனாரு, விபூதி வச்சாங்க, அதுக்கப்புறம் தொடச்சாரு, இதெல்லாம் இருக்குல்ல. விபூதி வச்சிருக்க கூடாது இல்ல, வச்சுட்டு அதை தொடச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த திருப்பதியில கொண்டு போய் பட்ஜெட் உரையை வச்சுட்டு வந்ததுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதியில வச்சதுதான் எனக்கு அப்ஜெக்ஷனை தவிர
பெருமாள் கோயிலில் வச்சது எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. அது தமிழ்நாட்டிலே வச்சிருந்துருக்கலாம். ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் வச்சிருக்கலாம். எனக்கு ஸ்டேட் அவுட் ஸ்டேட் போனது தான் எனக்கு பிரச்சனை. நம்ம ஸ்டேட்லேயே பெருமாள் இருக்கும்போது ஏன் அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு, அதுதான் எனக்கு தவிர. மற்றபடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருடைய நம்பிக்கை. எக்ஸாம் எழுத போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அப்பதான் என்னைக்குமே விபூதி வைக்காதவன் அப்படி வச்சுட்டு போவான். பார்த்துருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் நடக்கும் எக்ஸாம் எழுத போகும்போது. ஏன் இன்னைக்கு மட்டும்? அப்போ இன்னைக்கு அவர் வந்து பட்ஜெட் உரைன்றது வந்து அவர் வாழ்க்கையில இதெல்லாம் நினைக்காத ஒண்ணு. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஆட்சியில வந்து ஒரு நிதி அமைச்சரா வந்து அந்த இது வந்து அவர் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்ப அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு சாமியை வணங்குது. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன தப்பாயிட போகுதுன்னு கேட்கறேன். அதாவது ஏதாவது பட்ஜெட்ல இருக்கிறது ஏதாவது மாறிட போதா இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாக எடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன். நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.